ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை கர்த்தருடைய நாமத்தினால் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 92வது சங்கீதம் 4வது வசனம். கர்த்தாவே, உமது செய்கையால் என்னை மகிழ்ச்சியாக்கினே. ஆடுகளின் பின்னே நடந்த தாவீதை அந்த ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்து, அவனுடைய சிறுமையான நிலையிலிருந்து ஆண்டவர் அவனை எடுத்து, அவனை ஆசீர்வதித்து, அவனுக்கு சிங்காசனத்தை உண்டாக்கி, அவனுடைய ராஜ்ய பாரத்தை ஆண்டவர் நிலைக்க பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, தாவீதை தேவன் தெரிந்து கொண்டது நிமித்தம், அபிஷேகித்தது நிமித்தம், அவன் பலவிதமான பாடுகளிலும் அவமானங்களிலும் நெருக்கங்களிலும் தாவீது அவனுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தாலும், அவனுடைய வாழ்வில் இருந்த பாடுகள், அவனுடைய வாழ்வில் இருந்த துன்பங்கள், துயரங்கள், நெருக்கங்கள் அவனுக்கு நெடுங்காலங்கள் நிலைத்திருக்கவில்லை. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற இந்த பாடுகளில் இருந்து, இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற இந்த அவமானங்களில் இருந்து, இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற இந்த துக்கத்தில் இருந்து, துயரத்தில் இருந்து ஆண்டவர் உங்களை தூக்கி எடுத்து உங்களை ஆண்டவர் மகிழ்ச்சியாக்குவார். இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற இந்த ஒன்றும் இல்லாத நிலை, சிறுமையான நிலை, ஆசீர்வாதமற்ற நிலை உங்களுடைய வாழ்க்கையிலே நிரந்தரமானது கிடையவே கிடையாது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல என்று சொல்லி. ஆகவே இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற இந்த பாடுகள், இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற இந்த கண்ணீரின் பாதைகள் உங்கள் வாழ்க்கையில் அதுவே நிரந்தரம் அல்ல. அதில் இருந்து இணையில்லாத மகிமையை, விவரிக்க முடியாத நன்மையை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே தந்து ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். இன்றைக்கு நீங்கள் தேவனிடத்திலே நம்ப வேண்டியதும், விசுவாசிக்க வேண்டியதும், விசுவாசத்தை அறிக்கையிட வேண்டியதும் என்னவென்றால், கர்த்தாவே, உமது செய்கையால் என்னை மகிழ்ச்சியாக்க போகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்கள். இன்றைக்கு இந்த நாளின் உங்களுடைய எல்லா காரியங்களையும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். நாம் ஜெபிப்போமா? அன்பின் நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, தாவீதை, ஆடுகளின் பின்னே நடந்த தாவீதை ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்து உயர்த்தின ஆண்டவர், இன்றைக்கு எங்களுடைய சிறுமையில் இருந்து, ஏழ்மையில் இருந்து, இயலாமையில் இருந்து ஆண்டவர் எங்களை தூக்கி எடுத்து உயர்த்த போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாழ்வில் ஆண்டவரே ஒரு அசாத்தியமான அற்புதங்களை செய்து எங்கள் வாழ்க்கையை நீர் உயர்வடைய செய்ய போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.